exercise 2.1 இல்லையா? ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, find the principal value கேட்டிருக்காங்க. கரெக்டா? சரி, முதல் கொஸ்டின் பாருங்க, sin inverse of minus 1/2. ஸோ இங்கே கேட்ட கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 10 வரைக்கும் எல்லாமே என்ன ஃபங்க்ஷன், இன்வர்ஸ் trigonometric ஃபங்க்ஷன் இல்லையா? அண்ட் இன்வர்ஸ் அப்படின்னு வரப்போ உள்ள இருக்கிறது எல்லாமே என்னவா இருக்கும், வேல்யூவா இருக்கும். நம்ம எழுத வேண்டியது என்னது, ஆங்கிள். ரைட்டா? அந்த ஆங்கிள் எதில் எழுதணும், ரேடியன்ல தான் எழுதணும், டிகிரியில் எழுதக்கூடாது. சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி சம்ல நம்ம எதை முக்கியமாக கவனிக்கணும்னா உள்ள மைனஸ் வந்திருக்கா வரலையான்னு பார்க்கணும். சரிங்களா? இப்போ பாருங்க, எங்கெல்லாம் மைனஸ் வந்திருக்கு பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 1 தான் மைனஸ் வந்திருக்கு. 4, 5, 6, அதுக்கப்புறம் 9, 10. இந்த கொஸ்டின்லாம் உள்ள மைனஸ் வந்து, அப்போ உள்ள மைனஸ் வந்தா நம்ம அந்த ஃபார்முலா நமக்கு தெரியும் இன்வர்ஸ்ல இல்லையா? sin inverse of minus x is equal to என்னது, minus sin inverse x. அடுத்து cos inverse of minus x என்ன, pi minus cos inverse x. அடுத்து tan inverse of minus x என்ன, minus tan inverse x. அடுத்து cosecant inverse of minus x என்ன, minus cosecant inverse x. அடுத்து secant inverse of minus x என்ன, pi minus secant inverse of x. அடுத்து cot inverse of minus x என்ன, pi minus cot inverse of x. ரைட்டா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கெல்லாம் பை மைனஸ் வருது, cos inverse of minus x வருது. அடுத்து secant inverse of minus x. அடுத்து cot inverse of minus x. ஸோ இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ முதல் கொஸ்டின் பாருங்க, உள்ள மைனஸ் வந்துருக்கா, அப்போ இந்த ஃபார்முலா மாதிரி அப்ளை பண்ணணுமா, sin inverse of minus x equal to minus sin inverse x. அப்போ இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் வெளியில் வந்துடும். அப்போ மைனஸ் sin inverse of அந்த வேல்யூ. இதுக்கப்புறம் நமக்கு ஈஸி தான் இல்லையா? ஸோ இந்த மைனஸ் நான் அப்ளை பண்ணிட்டேன். சைனில் 1/2 எப்போ வரும், sin 30. sin 30யோட வேல்யூ 1/2. 30னா ரேடியன் எப்படி சொல்லலாம், π/6. அப்போ இதோட வேல்யூ minus π/6. புரியுதா? ஞாபகம் வச்சுக்கோங்க, 30னா π/6, 60னா π/3, 45னா π/4. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இங்கே 3 வந்தா இங்கே 6 வரும், இங்கே 6 வந்தா இங்கே 3 வரும், 4 வந்தா 4ல தான் வரும். புரியுதா? 3னா 6, that is 30னா 5/6, 60னா 5/3, 45னா 5/4. சரி, ஃபர்ஸ்ட் சம் முடிஞ்சு. செகண்ட் சம் பாருங்க, இங்கே மைனஸ் இல்லை, அப்போ டேரக்டாக யோசிச்சுக்கலாம். என்ன யோசிக்கலாம்னா, இங்கே போய் அப்ளை பண்ணிட்டு இருக்க கூடாது, 5 மைனஸ் மைனஸே மேலே வரலையே, டேரக்டாக யோசிக்கலாம். காஸ்ட்ல எப்போ √3/2 வரும், cos 30 இல்லையா? cos 30யோட வேல்யூ தான் √3/2. அப்போ 30னா π/6, டேரக்டாக எழுதிட்டு போயிடலாம். நான் 1 மார்க் கொஸ்டின் ஒரு 2 மார்க் கேட்கலாம், கம்பைன் பண்ணி கேட்பாங்க, ஒரு 3 இது 4 சேர்த்து கேட்பாங்க. அடுத்து cosecant inverse of 2. பாருங்க, உங்களுக்கு cosecant inverse போடலாம், ஆனால் நான் மாற்றிக்கலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? எப்படி மாற்றலாம்னு சொல்லியிருக்கேன், cosecant inverse எதோட ரெசிப்ரோக்கலா பண்ணிக்கலாம், sin. அப்ப cosecant inverse என்னன்னு மாத்திக்கலாம், sin inverse மாத்திக்கலாம். அப்படி மாத்துறப்ப உள்ள இருக்க வேல்யூ ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கணும். இது வந்து 2/1. அப்ப ரெசிப்ரோக்கல் பண்ணீங்கன்னா இது ஈஸியா இருக்குல்ல, நீங்க அப்படியே வச்சு போடலாம். இது மாதிரி மாத்திட்டு போட்டா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா இப்ப நமக்கு நல்லா தெரியும், sinல 1/2 எப்போ வரும், sin 30. அப்ப 30னா π/6. இதுவே நீங்கள் டேரக்டாக யோசிக்கலாம், கொசிக்கல் எப்போ 2 வரும் கொஞ்சம் டைம் ஆகும், பட் இது ஈஸியாக இருக்கும். அடுத்து கேர்ஃபுல்லாக இருக்கணும், மைனஸ் வந்துருச்சு இல்லையா? அப்போ tan inverse of minus x. tan inverse of minus x equal to என்னது, minus tan inverse x. அப்போ மைனஸ் வெளியில் வந்துருமா, அப்போ minus tan inverse of √3 is equal to minus. இப்போ tan எப்போ √3 வரும், tan 60. tan 30 க்கு 1/√3, tan 60 க்கு தான் √3. அப்ப 60 னா π/3, 60 6ல ஆரம்பிக்குது, அப்ப 3 π/3. அடுத்து இங்கேயும் மைனஸ் வந்திருக்கு, அப்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்ப cos inverse of minus x equal to அப்படின்னா பை வரும். எதுக்கெல்லாம் பை மைனஸ் வரும், cos
சீக்கண்ட் காட் இந்த மூணுக்கு பை மைனஸ் அப்போ கண்டிப்பாக இதுக்கு பை மைனஸ் வரும் அப்போ எப்படி வரும் பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அது சொல்லுவேன் அதேதான் மைனஸ் வெளியில் வந்தது ஆனால் ஃப்ரண்ட்டில் பை வரும் அப்போ பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் 1/2 அப்போ காஸ்ல எப்போ 1/2 வரும் காஸ் 60 cos 60 ஓட வெளியே 1/2 அப்ப 60 னா பை பை 3 இங்க வந்து பை கொண்டு இருக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா அப்ப 3 பை மைனஸ் 1 பை எவ்வளவு 2 பை அப்ப 2 பை பை 3 அடுத்து क्वेश्चन நம்பர் 6 இங்கே பாருங்க உள்ள மைனஸ் வந்திருக்கு அப்ப ஃபார்முலா அப்ளை பண்ணனும் tan inverse of minus x equal to minus tan inverse x அப்ப மைனஸ் வெளியே வந்துரும் அப்ப tan inverse of 1 minus tan ல எப்போ 45 டிகிரி வரும் அப்ப pi by 4 அடுத்து क्वेश्चन நம்பர் 7 secant மேபி நமக்கு தெரிஞ்சா போடலாம் ஆனா மாத்திரனா மாத்திக்கலாம் இல்லையா secant ஏதோட ரெசிப்ரோக்கல் cos அப்ப இத நம்ம என்ன மாத்திக்கலாம் cos inverse மாத்திட்டு உள்ள இருக்க வேல்யூ ரெசிப்ரோக்கல் பண்ணிடணும் அப்ப என்ன வரும் √3/2 இப்போ நமக்கு நல்லா தெரியும் cos ல எப்போ √3/2 வரும் cos 30 ஏன்னா cos 60 க்கு 1/2 cos 30 க்கு √3/2 அப்ப 30 னா pi by 6 சரியா அடுத்து இப்போ இங்க மைனஸ் இல்ல அதனால நம்ம பிரச்சனை சாதாரணமா யோசிக்கலாம் ஒருவேளை காட் உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா அது tan inverse மாத்திக்கோங்க சோ காட் வந்து என்ன மாத்திக்கலாம் திருப்பி சொல்ல மாத்தணும்னு அவசியம் இல்ல மாத்தாம போடலாம் ஓகே மாத்திட்டு போடலாம் சோ காட் inverse tan inverse இது ரெசிப்ரோக்கல் ஆயிடும் एक्चुअली இது √3/1 அப்ப ரெசிப்ரோக்கல் பண்ணா 1/√3 இல்லையா அப்ப tan ஆனா என்ன சொல்றது இந்த மாதிரி cosecant inverse வந்து மைனஸ் ஆகும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும் சரி இப்போ சொல்லுங்க tan ல எப்போ 1/√3 வரும் tan 30 அப்ப 30 னா pi by 6 அடுத்து क्वेश्चन நம்பர் 9 பாருங்க cos inverse of minus 1/√2 மைனஸ் வந்துருச்சு இல்லையா அப்ப cos inverse of minus x equal to என்ன பண்ணலாம் pi minus வரும் அப்ப pi minus cos inverse of 1/√2 is equal to pi minus cos ல எப்ப 1/√2 வரும் cos 45 தான் 1/√2 இல்லையா அப்ப pi by 4 சரிங்களா அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா 4 pi minus 1 pi எவ்வளவு 3 pi by 4 அடுத்து cosecant inverse வந்துச்சா அப்படியே வச்சு போடலாம் அதே சமயம் மைனஸ் வந்திருக்கு இல்லையா அப்ப முதல்ல ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம் cosecant inverse of minus x equal to minus cosecant inverse x அப்ப மைனஸ் வெளியில வச்சிருக்கோம் அப்ப cosecant inverse of என்னது √2 அப்படியே போடலாம் இல்ல ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம் cosecant எதோட ரெசிப்ரோக்கல் sin ஓட ரெசிப்ரோக்கல் அப்ப sin inverse மாத்தீங்கன்னா இது √2/1 ரெசிப்ரோக்கல் பண்ணா 1/2 இப்போ sin ல எப்போ 1/√2 வரும் 45 டிகிரிக்கு வரும் ஆன்சர் -5/4